கனிமொழி கையில 28 சீட் லிஸ்ட். காங்கிரஸ் அதிரவிட்ட ஸ்டாலினுடைய மெசேஜ். டெல்லியோட பச்சை சிக்னல். என்ன நடக்குது அரசியல் வட்டாரத்துல விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். தேர்தல் நெருங்கிட்டு வரக்கூடிய இந்த நிலையில ஆளுங்கட்சியான திமுக மற்றும் அதோடைய பிரதான கூட்டணி கட்சியான காங்கிரஸ்க்கு இடையில ஆட்சியில பங்குன்ற விவகாரம் மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கு. இந்தியா டுடே வட்டமேசை மாநாட்டுல முதல்வர் ஸ்டாலின் பேசின கருத்து மற்றும் அதுக்கு அடுத்தபடியா நடந்துட்டு வரக்கூடிய அரசியல் நிகழ்வுகள்லாம் தமிழக அரசியல மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்தியா டுடே மாநாட்டுல ஸ்டாலின் பேசினப்ப தமிழ்நாட்டுக்கு ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது ஒத்து வராதுன்றது எங்களுக்கும் தெரியும், காங்கிரசுக்கும் தெரியும். அதுக்கு இடையில சில பேர் கிளப்பி விடக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி. கூட்டணியில ஏதாவது முறைப்பு ஏற்படுமா அப்படின்னு திட்டமிட்டு சதி செய்யறாங்க. அத பத்தி நாங்களும் கவலைப்படல, ராகுல் காந்தியும் கவலைப்படல அப்படின்னு திட்டவட்டமாவே தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம ராகுல் காந்தியுடனான உறவு குறித்து முதல்வர் ஸ்டாலின் பேசும்போது ராகுலை பொறுத்த வரைக்கும் அரசியலை தாண்டி ஒரு மூத்த சகோதரரா என்ன பாக்குறாரு. நானும் அவரை அப்படித்தான் சகோதரரா பாக்குறேன். அரசியலை தாண்டி சொல்றேன், குடும்பத்துல ஒருத்தர் போலதான் என்ன அவரு நினைக்கிறாரு, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன் அப்படின்னு நெகிழ்ச்சியா சொல்லியிருந்தது நிறைய பேருடைய கவனத்தை பெற்றிருந்துச்சு. முதல்வர் இவ்வளவு வெளிப்படையாவும் உணர்வு பூர்வமாவும் பேசின பிறகும் கூட காங்கிரஸ் தரப்புல இருந்து வந்த எதிர்வினைகள் திமுக தலைமைக்கு மிக கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. குறிப்பா மாணிக்கம் தாக்கூர் எம்பி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல மக்கள் முடிவு செய்வாங்க கூட்டணி ஆட்சியா இல்ல ஒரு கட்சி ஆட்சியா அப்படிங்கறத 2006ல மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது நம்முடைய தவறா இருக்கலாம் அப்படின்னு பதிவிட்டது எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி ராகுல் காந்தியுடைய நெருக்கமான வட்டத்தை சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி போலியான தனித்துவம் அப்படிங்கிற பேர்ல ஏன் ஒளியணும் அப்படின்னு திமுகவுடைய நிலைப்பாட்டை விமர்சிச்சது கூட்டணியில விரிசல உறுதிப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருக்கு. இவங்க இப்படி பேசுறத விட இந்த விவகாரத்துல காங்கிரஸ் மேலிடம் அமைதி காக்குறது தான் முதல்வர் ஸ்டாலின் அதிகமா அதிருப்திக்கு ஆளாக்கிடுச்சான். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகைய நேர்ல கூப்பிட்டு உங்க ஆட்கள்லாம் இப்படி பேசுறாங்களே, மேலிடம் ஏன் இதை கண்டுக்கல அப்படின்னு கூட ஸ்டாலின் கேட்டாராம். இதனுடைய தொடர்ச்சியா திமுகவோட நிலைப்பாட்டை ராகுல் காந்தி கிட்ட தெளிவுபடுத்தும் முயற்சி மேற்கொள்ளப்படலாம் அப்படின்னு, அதுல எம்பி கனிமொழி முக்கியமான பங்காற்ற வாய்ப்பு இருக்கிறதாகவும் அரசியல் வட்டாரங்கள் சொல்லுது. அதாவது ஆட்சியில பங்கு இல்ல அப்படிங்கிற திமுகவுடைய நிலைப்பாடு தொடரும். காங்கிரசுக்கு 28ல இருந்து 30 தொகுதிகள் வரை வழங்கும் முன்வழிவு இருக்கலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. இதுக்கு நடுவுல தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஒரு பக்கம் திமுக கூட இணக்கமா இருக்கிறது மாதிரி பேசினாலும் 1967க்கு பிறகு காங்கிரஸ் ஆட்சியை பிடிக்க முடியாத ஆதங்கத்தையும் 2006ல ஆட்சியில பங்கு பெறாம விட்டது தவறு அப்படிங்கிறதையும் அடிக்கடி பேட்டிகள்ல கோடிட்டு காட்டுறாரு. இன்னொரு பக்கம் தேசிக தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணி ரொம்ப வலிமையானது அப்படின்னு சொன்னாலும் ஆட்சியில பங்குன்ற கோரிக்கை எல்லா கட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய ஜனநாயக உரிமை அப்படிங்கறத அவர் மறுக்கல. இப்போ பந்து ராகுல் காந்தி கிட்ட தான் இருக்கு. இருந்தாலும் கனிமொழி ராகுல் காந்தியோட சந்திப்புக்கு பிறகுதான் காங்கிரஸ் இந்த நெருக்கடியை தணிக்குமா இல்ல தனி வழி தேடுமா அப்படிங்கிறது தெரிய வரும். அது வரைக்கும் தமிழக அரசியல்ல ஒரு விதமான குழப்பமும் சலசலப்பும் நீடிக்கத்தான் செய்யும் அப்படின்னு தெரியுது. என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்துதான் பார்க்கணும். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எப்பொழுதும் ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.